அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனகப்பிரியா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையுடன் தலைப்பு ராமுவின் சுத்தமான பூமி. மிகப்பெரிய காடு. அந்த காட்டில் மலையிலிருந்து சலசலவென அருவி விழுந்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பகுதியில் ஈரமான மரங்களும் வண்ண பூக்களும் காட்டில் தலையசைத்துக் கொண்டிருந்தது. அந்த அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி யாருக்காகவோ காத்திருந்தன. திடீரென்று மின்னல் அடித்தது. அந்த இடம் முழுவதும் பிரகாசமானது. தலையில் கிரீடமும் கையில் மந்திரக்கோளுடன் தேவதை ஒன்று வானிலிருந்து இறங்கி கீழே வந்தது. என்னை எதற்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. இந்த தேவதை சொல்ல, கூட்டத்தின் நடுவே தும்பிக்கையை தூக்கி விலகியபடி யானை ஒன்று தேவதையை பார்த்து சோகமாக, காட்டுக்குள்ள நான் இருக்கேன் தன்னாமு நானே, கவலையோடு நான் இருக்கேன் தன்னாமு நானே, கேட்பதற்கு யாரும் இல்ல தன்னாமு நானே, கேள்விக்கு இங்கு பதிலும் இல்ல தன்னாமு நானே என்று யானை பாடியது. போதும் போதும், பாட்டை நிறுத்து, விஷயத்தை சொல்லு என்று தேவதை சொல்ல, உயரமான மரங்களையும் காடுகளையும் மலைச்சு கட்டிடங்களா கட்டிடுறாங்க. இப்படியே போனா காடே இல்லாம போயிடும். இதை தடுக்கணும் தேவதையே என்று யானை சொன்னது. அதை கேட்டு ஓடிக்கொண்டிருந்து குதித்து வந்தது குட்டி மீன். தேவதையே, நீர் நீராகவே இல்லை, எல்லாம் கெட்டு போச்சு. இப்ப தண்ணீர் ஓடுறதில்லை, சாக்கடை தொழிற்சாலை கழிவும் நெகிழியுடன் கலந்துதான் ஓடுது என்றது குட்டி மீன். தேவதை விலங்குகளின் துன்பத்தை போக்க சிறந்தவர் யார் என்று தேடியது. கடைசியில் தேவதை குழந்தைகள் தான் துன்பத்தை போக்குவர் என எண்ணி அன்று அனைத்து குழந்தைகளின் கனவையும் சென்று சொன்னது. அடுத்த நாள் பள்ளியில் தாங்கள் கனவில் கண்ட நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் பேசிக்கிட்டாங்க. அந்த வகுப்பில் படிக்கும் ராமுவுக்கு மட்டும் தேவதை சொன்னது மிகவும் கஷ்டத்தை கொடுத்தது. பள்ளிக்கு மைதானத்தை வழி கேட்டான். ராமு சொன்னது கேட்ட தாத்தா, எங்க காலத்துல இயற்கை பாதிக்கல, இயற்கை விவசாயம் பண்ணாலும் சுத்தமான தண்ணீர் காட்டுருந்துச்சு. இப்போ அவங்களோட பெற்றோர்கள் விழிப்புணர்வே இல்லாம இருக்கா அப்படின்னு சொன்னாரு. தாத்தா ராமு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள்லயும் பள்ளிக்கு போற வழியில இருக்க நெகிழி பொருட்கள் எடுத்து ஸ்கூல் பேக்ல போட்டு வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல ஒரே நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ராமுவோட அம்மா வீட்டு சுத்தம் பண்ணாங்க. ராமு வெளியே கிடக்கிற நெகிழி பொருட்கள் எடுத்து வந்து வீட்டில் வச்சிருக்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவங்க அம்மா அவங்க அப்பா விட்டு காமிச்சாங்க. ராமுவும் அவங்க அப்பா அம்மா திட்டுனாங்க. அதற்கு ராமு என்ன சொன்ன தெரியுமா? இந்த வீடு குப்பை எடுத்துக்க முடியலையே, குப்பையாக்கிறத எப்படி மட்டும் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுது அப்படின்னு கேட்டா. அப்பதான் ராமோட அம்மாவுக்கு அவங்க செஞ்ச தவறு புரியுது. ராமுடன் சேர்ந்து நெகிழி பொருட்களை தடுத்தும் மறுசுழற்சி செய்யவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊரை சுத்தம் செஞ்சாங்க. முயற்சியால இந்த ஊரை சுத்தமாச்சு. இந்த ஊர் சுத்தமானால இந்த ஊர்ல இருக்க குழந்தைங்களா சேர்ந்து என்ன தெரியுமா பாட்டு பண்ணாங்க? எங்க ஊர் சுத்தமாச்சு தன்னாமு நானே, ஏரியெல்லாம் நனைஞ்சு நிக்குது தன்னாமு நானே, தூய்மையான காட்சி இருக்குது தன்னாமு நானே, துன்பமெல்லாம் பறந்து போச்சு தன்னாமு நானே, தன்னாமு நானே, தன்னாமு நானே. நீதி நாம நம்ம சுற்றுப்படுத்த சுத்தமா வச்சுக்கிட்டோன்னா நம்ம பூமியே சுத்தமா இருக்கும். நன்றி, வணக்கம்.